जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्. சுவாமிஜியோட வாக்கு. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மாத்ரு சக்தியை பாரதத்தில் மறுமலர்ச்சி செய்வதற்காக அவதரித்தார். அவர்களை மையமாக கொண்டு திரும்பவும் கார்கிகளும் மைத்ரிகளும் தோன்றுவார்கள். அதனால் அம்மாவின் மடம்தான் முதலில் வேண்டும். அம்மாவின் சக்தியின்றி எதுவும் நிறைவேறப்படாது. முதலில் அன்னையும் அன்னையின் மகள்களும், பிறகுதான் தந்தையும் தந்தையின் பிள்ளைகளும் என்றார் சுவாமிஜி. அம்மாவுடைய உத்வேகத்தை மையமாக கொண்டு கங்கையின் கிழக்கு கரையில் ஒரு மடம் நிறுவப்பட வேண்டும் என்று சுவாமிஜி 1898 கூறினார். சுவாமிஜி பெண்களின் முன்னேற்றத்தில் மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திலும் பெரிதும் நாட்டம் கொண்டார். அப்ப நம்ம இந்தியா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால அதுக்கு தகுதி இல்லாம இருந்தது. அதனால சிஸ்டர் நிவேதிதாவை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த கனவு சுவாமிஜியோட கனவு மட்டும் இல்லை, அம்மாவோட கனவாகவும் இருந்தது. இந்த கனவு 56 வருஷம் கழிச்சு தான் நிறைவேறுச்சு. அந்த கனவு எப்படி நிறைவேறிச்சுன்றதை இங்க பார்க்கலாம். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் பாரதி பிராணா மாதாஜி. அவங்க 1894 குப்திப்பாரான்ற கிராமத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்காங்க. அவங்க எப்படி பாருலா இருந்து சரளா தேவியா மாறி அப்புறம் திரும்ப பாரதி பிராணாவாகி சாரதா மடத்தின் முதல் பிரசிடென்டான வரலாறு முக்கியத்துவமான சம்பவத்தை இங்க பார்க்கலாம். அவங்க அப்பா ராஜேந்திர முகர்ஜி, அம்மா சுஷிலா தேவி. ஒரு பிராமண குடும்பத்துல இருக்காங்க. ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், ரொம்ப எளிமையான குடும்பம். அதுல பாரதி பிராணா மாதாஜி அவங்க அண்ணன் தம்பியோட இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. அப்ப பாரதி பிராணா மாதாஜியோட அண்ணன் தம்பி அடுத்தடுத்து இறந்துட்டதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சிந்தனை ஆயிடும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, கல்கட்டாக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ரொம்ப நல்லா ஆனதுக்கு அப்புறம் கல்கட்டாலே ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க. அது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப சிஸ்டர் நிவேதிதா ஸ்கூல்ல கிராஸ் பண்ணி போகணும். அவங்க சிஸ்டர் நிவேதிதா ஸ்கூல்ல கிராஸ் பண்ணி போடுறப்ப அங்க எல்லா பிள்ளைகளும் பொம்மை வச்சு விளையாடுறாங்க. திரும்பி வர்றப்ப பாக்குறாங்க டெய்லரிங் தைக்கிறாங்க. நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கு. அவங்களுக்கு இந்த ஸ்கூல் மேல விருப்பமே இல்லை. ஆனா அம்மா வீட்டுல இருந்து அனுப்புறாங்கன்றதுக்காண்டி போறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல அவங்களுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட், ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு பெஞ்ச் மேல நிக்க வச்சுட்டு அந்த ஆயா என்ன பண்ணிடுவாங்க, ஆயா பார்க்க மாட்டாங்க, ஸ்கூலை பூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க ரொம்ப நேரம் வரலன்னு தேடிட்டு அந்த கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஒரே பிடிவாதம். இவங்களுக்கு தானே சிஸ்டர் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை, அதனால நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பிடிச்சு சிஸ்டர் ஸ்கூல்ல சேர்ந்துருவாங்க. சிஸ்டர் ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா விதமான இருக்கும், ஹிஸ்டரி, ஜியாகிரபி. அப்புறம் பிக்னிக்னா என்னது, வேலூர் மட்டும் அம்மா உத்போதன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போவாங்க. டாய்ஸ், விளையாட்டு பொம்மை இருக்கும். இங்கிட்டு டெய்லரிங் கிளாஸ் இருக்கும். பெரியவங்களும் வருவாங்க சாயந்தரம். எல்லா விதமான இது வித்தியாசமான ஸ்கூலா இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிஸ்டர் என்ன செய்வாங்க, அம்மாவை பார்க்க போறப்பெல்லாம் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. சிஸ்டர் தான் அம்மாவை பார்த்துட்டாங்கன்னா ஒரு குழந்தையாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியே ஒரு குழந்தை, அவ்வளோ நேரம் கம்பீரமான நிவேதிதா சிஸ்டர் அம்மா முன்னாடி ஒரு குழந்தைய உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்களாம். எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அதனால தூங்கிடுவாங்க. அம்மா முன்னாடி எவ்வளோ நேரம் உட்காந்து சிஸ்டர் பேசணுமோ அவ்வளோ நேரம் பேசிட்டு இவங்களெல்லாம் குதிரை வண்டியில வச்சு திரும்ப கூட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுல இறக்கி விடுவாங்க. அப்புறம் ஒரு தடவை வேலூர் மட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ பின்னாடி மாதாஜி எல்லாம் கேட்டாங்களா, அவங்களுக்கு சுவாமிஜிய நினைவு இருக்காமா அப்படின்னு. பெரிய கண்ணு சுவாமிஜிக்கு, அந்த பெரிய கண்ணு மட்டும்தான் என்னை வசீகரம் பண்ணுச்சு. அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் சரத் மகாராஜோட கீத கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கீத கிளாஸ் கூட்டிட்டு போவாங்களாம். சிஸ்டர் மட்டும்தான் கேட்பாங்க, இவங்க எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. திரும்பி வர்றப்ப குதிரை வண்டியில கூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் சிஸ்டரோட ஹிஸ்டரி கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு நாள் அவங்க கேட்குறாங்க, உங்களோட ராணி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இவங்க எல்லாம் கோரஸா எல்லாரும் ஒன்னா ஒரே ஆன்சர், எலிசபெத் மகாராணி அப்படின்ட்டாங்க. உடனே சிஸ்டர் அப்படி கம்பீரமா முகமெல்லாம் செவந்து அப்படி கோவப்பட்டுட்டு, உங்களோட ராணி எலிசபெத்தா, உங்களோட ராணி சீதா சாவித்திரி தான், நீங்க அவங்களோட வாழ்க்கையில தான் உங்களோட வாழ்க்கையை பின்பற்றணுமே தவிர
இப்பதான் அவங்களை அடிமையாக்கியிருக்காங்க இந்த ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹிஸ்டரியை சொல்லி வச்சு வந்தே மாதரம் பாட்டு பாடுறது அந்நேரம் பேன் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டர் ஸ்கூல்ல மட்டும் ப்ரேயர் அப்போ வந்தே பாரதம் பாட வைப்பாங்க. அவ்வளோ ஒரு நமக்கு தேசப்பற்றும் பக்தியும் சொல்லி கொடுத்தாங்க, அதே நேரம் தேசப்பற்றையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால சிஸ்டர்னாலே அவங்களுக்கு எல்லாம் உயிர். இந்த நேரத்துல வந்து சுதிரா தேவி பாருளோட வாழ்க்கையின் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சுதிராதி தான். அவங்களும் அந்த ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப ஃபார்வர்டா இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக். சிஸ்டரும் அவங்களும் சேர்ந்து அந்த ஸ்கூலை வந்து ரொம்ப முன்னுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்னா சிஸ்டர் வந்து ஃபாரினர், அதனால நிறைய மக்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த காலத்துல லெக்சர்கள்னு அனுப்ப மாட்டாங்க. இப்ப சுதிராதி போய் ஒவ்வொரு வீடா எல்லார்ட்டையும் புரிய வச்சு அங்க இருக்கிற பெண்களை வந்து சாயந்தரம் ஒகேஷனல் ட்ரைனிங் கூட்டிட்டு வர்றது, காலையில இருக்கிற சின்ன பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றது எல்லாம் சுதிராதி வச்சு அந்த ஸ்கூல்ல ரொம்ப நல்லா டெவலப் பண்றாங்க. இப்ப பாருளுக்கு வந்து 17 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கைம்பன், அதாவது சைல்டு மேரேஜ் நடந்திருக்கு. அதனால இப்ப 17 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அவங்களோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி அவங்கள ஏற்பாடு பண்றாங்க. இது பாருளுக்கு பிடிக்கல. உடனே அவங்க வந்து சுதிராதிட்ட சொல்லி அழுகுறாங்க. இத்தனை சாது சங்கம், இத்தனை பேரை பார்த்தது அவங்களோட வாழ்க்கையின் மாற்றம். அதனால அவங்க இந்த வாழ்க்கைக்கு வரல. இந்த மாயையின் பிடியில பிடிக்காம அவங்க சுதிராதிய சரண்டர் எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சுதிராதி ஒருத்தவங்க தான் இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த காலத்து இது வேற, அந்த காலத்துல ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்ப நம்ம எல்லாம் எப்படி அடிமைகளா இருந்தாங்கன்றது ஓரளவுக்கு நமக்கு இப்ப தெரியும். இப்ப காலத்து பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அதனால அவ்வளோ ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையில இருக்காங்க. அப்ப சுதிராதி சொல்றாங்க, ஒண்ணு இல்லை, நீ கம்முன்று, நான் டைம் சொல்ற அன்னைக்கு நீ வெளியே வந்துரு, உனக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப வந்து இவங்க வந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி வந்தா அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், மாட்டிக்கிடுவாங்க பாதி ரூட்ல. அதனால சுதிராதி வந்து நல்லா திட்டுவாங்க. திட்டிட்டு இப்ப நீ திரும்ப வீட்டுக்கு போ, இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி நீ கம்முன்னு வீட்டுல இரு, அடுத்து நான் எப்ப சொல்றேனோ அப்ப அந்த ஸ்டெப் நடக்கும் அப்படின்றாங்க. அப்ப அடுத்து வந்து பிப்ரவரி மாசம் 1911 வெளியே வான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வெளியே வந்துட்டாங்க. முதல்ல ஹாத்திபாகான்னு ஒரு கல்கட்டால ஒரு இடம், அங்க அவங்க வீட்லயே சுதிராதி அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து பிராமண குலத்துல பிறந்தவங்க, அவ்வளவு ஆச்சாரமான இது. அப்புறம் சிஸ்டரும் அதே கல்கட்டா ட்ரெடிஷன்ல வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. எல்லாம் அம்மாவும் கிட்ட பாக்குறாங்க, எல்லாம் அப்படி இருந்தாங்க. ஆனா இவங்க வீட்டுல வந்து வெஸ்டர்னைஸ்டு சிவிலேஷன். ஆனா அங்கேயும் போய் எல்லாம் பொறுமையா இருக்காங்க. அங்க இருந்துட்டு சுதிராதி இப்ப யாரும் பாத்திரக்கூடாதுன்றதுக்காண்டி பலத்பாந்தில் வைப்பாங்க. பலத்பாந்தில் அங்க இருக்கிறப்ப இப்படி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள், ஒரு மாசம் இங்க, ஒரு மாசம் அங்க, இப்படி மாத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணி மாறி இதானதுல கொஞ்சம் ஜுரமும் வந்துடும். மலேரியா ஜுரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு நாள் அவங்க வெளியே வர்றப்ப அவங்க அம்மாவோட ரிலேஷன் ஒருத்தவங்க பாத்துருவாங்க. உடனே சுதிராதிக்கு அவங்க லெட்டர் எழுதி தெளிவிப்பாங்க, இப்படி எங்க அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க என்னை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னே. சுதிராதி என்ன செய்வாங்க, பாருள்ல நல்லா திட்டி, இப்போ வந்து பாருள்ன்ற பேர்ல சுதிராதி இல்லை, என்னைக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியேறினாங்களோ அன்னைக்கு சுதிராதியை வந்து அவங்களுக்கு சரளா தேவின்னு பேர் வச்சிருவாங்க. இப்ப சரளா தேவியை ரொம்ப திட்டுவாங்க. திட்டிட்டு அவங்க அம்மாக்கு ஒரு போஸ்ட் அனுப்புவாங்க. லெட்டர்ல ஒரு தெரியாத பேரா அனுப்பி, இப்படி இந்த பொண்ணு உங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன், இப்படி இந்த இடத்துல இருக்கா, நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவ இப்படி வெளியேறி வந்துட்டா வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடுவாங்க. இப்ப ஹாத்திபாகான்களை வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்க, வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வந்துட்டு இனிமேல் சரளா தேவியை கூட்டிட்டு போனா அவங்க திரும்ப இந்த வாழ்க்கைக்கு தான் வருவாங்கன்றதுனால அவங்கள உடம்ப பார்த்துக்கிட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப புத்த பூர்ணிமாவோட தான் அம்மா கிட்ட வந்து இனிஷியேஷன் எடுக்க வருவாங்க. அப்ப சிஸ்டர் நிவேதிதா சொல்லுவாங்க, இந்த மண் வந்து சீதா சாவித்திரிக்குரிய மண், அந்த இடத்துல நீ வீட்டை விட்டு ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, சுதிரா இவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட பொறுப்பை எடுத்துட்டியே அப்படின்னு. என்னமா பண்ணிட்டேன், எடுத்துட்டேன், இனிமேல் பண்ணிட்டு தான் ஆகணும், நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா வந்து இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்றதுனால இப்ப ரொம்ப ஃப்ரீயா சுதிராதி கூட இருப்பாங்க. கொஞ்ச நாள் காஷி கூட்டிட்டு போவாங்க. காசியில கூட்டிட்டு போய் அங்க போய் இது சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பூஜையை பார்த்துட்டு அவங்க பிருந்தாவன் போறப்ப நவநளினிதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட பழக்கமாகும்.
அவங்க கூட போய் அங்க பிருந்தாவன்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தபஸ்யா அது இதுன்னு நடக்கிறப்ப நவநளினிதியோட போக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால சுதிராதிக்கு தெரியும் இவங்க கூட சரளா தேவிக்கு ரொம்ப நேரம் ஒத்து போகாது அப்படின்ட்டு. அவங்க இப்ப ஷிம்லாக்கு திரும்பணுன்றதுனால நவநளினிதி கீழே அவங்க கீழே கோபிதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போவாங்க, நீ அங்க பிரச்சனை ஆச்சுன்னா நீ உன்கிட்ட கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் அம்மா பண்ணி வச்சா சுதிராதி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து நவநளினி ரொம்ப வைஷ்ணவங்க. அவங்க நாராயணன் பேரை தான் சொல்லணும், நீ துளசி மாலையில தான் ஜபம் பண்ணணும், பாபாஜி வந்தாங்கன்னா அந்த மந்திரத்தை எடுக்கணும்னு அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோடனே அவங்களுக்கு அங்க இருக்க பிடிக்காது, கீழே வந்துருவாங்க. அப்ப கோபிதி சொல்லுவாங்க, உனக்காண்டி எல்லா ஏற்பாடும் சுதிராதி இங்க பண்ணியிருக்காங்க, நீ என் கூட இங்க இருன்னு சொல்லி அங்க ஒரு 6-7 மாசம் அவங்க கூட இருந்து தபஸ்யா மெடிடேஷன் அப்படியே அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுதிராதிட்ட இருந்து லெட்டர் வருது, நீ திரும்ப ஷிம்லால வா, அங்க அவங்க அண்ணனுக்கு கொஞ்சம் அவங்க வீட்டுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்குன்னு வர சொல்லுவாங்க. திரும்ப வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் அங்கேயும் சுதிராதி கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் திரும்ப அம்மா காசிக்கு போறாங்கன்னு சொன்னே அம்மா கூட காசிக்கு போவாங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருப்பாங்க. திரும்ப கடைசியா சுதிராதி சொல்லுவாங்க, இனிமேல் உன்னை ஒரு ஃபிக்ஸட் ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு கல்கட்டால அனுஷ்யாதின்னு ஒருத்தவங்க ஹாஸ்டல் நடத்துவாங்க. அந்த ஹாஸ்டல்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்குரிய வேலையை அம்மாவுக்கு சரளா தேவிக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா காலையில 8 மணிக்குள்ள பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா 8லேருந்து 4 வரைக்கும் அந்த அமைதியான சூழ்நிலையை அவங்க ஜபம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, அல்லது அம்மாவை நடுவில் பார்த்துட்டு போறாங்க. ஒரு நாள் அம்மா சொல்றாங்க, என்னம்மா நீ இன்னும் இப்படி இங்கே அங்க நின்று எத்தனை நாள் தான் நீ சுத்துவ, நீ பேசாம என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இது நடக்கிறது 2013 நவம்பர். 2 வருஷம் 8 மாசம் அம்மா சரளா தேவியை ஒவ்வொரு இடமா எப்படி பூனைக்குட்டி தன்னை குட்டியை எங்க வைக்குதோ அங்க இருந்து மியாவ் மியாவ்னு மட்டும் கத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பாரதி பிரணமாதாஜி இந்த சம்பவத்தை நான் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டேன். 2 வருஷம் 8 மாசம் ஒவ்வொரு இடத்துலயாவது வச்சாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க கிரம்பிள் பண்ணாம அந்தந்த சூழ்நிலைக்கு தன்னை மாத்தி அங்க அவங்களோட தவ வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. இப்ப அம்மாட்ட வந்துட்டாங்க, நவம்பர் மாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அம்மாவுக்கு சேவை பண்றாங்க. பாரத் யோகின்மா கோலாப்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா நான் பிப்ரவரி மாசம் பிரம்மானந்த மகாராஜ் சுதிராதியை கூப்பிட்டு சொல்றாங்க, காசி சேவாசிரம்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க ஜென்ஸுக்கு பாக்குறதுக்கு ஜென்ஸ் நர்ஸ் இருக்காங்க, ஆனா லேடிஸை பாக்குறதுக்கு நர்சிங்லாம் அந்நேரம் யாரும் அனுப்ப மாட்டாங்கல்ல, அதனால எனக்கு ஒரு லேடிஸ் நர்ஸ் உன்னோட சிஸ்டர் நிவேதிதா ஸ்கூல்ல இருந்து பெண்களை ட்ரெயின் பண்ணி நீ காசிக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன். சுதிராதி கண்ணில் பட்ட ஆளு சரளா தேவி தான். உடனே அம்மாட்ட சொல்றாங்க, நீ இப்போ அம்மா இப்ப சுதிராவை நர்சிங் படிக்க போகணும், இங்க யோகின்மா கத்துன்னு கத்துறாங்க, ஒரு பிராமண குலத்துல பிறந்த பொண்ணை தூக்கி நீ கிறிஸ்டியன் மிஷினரியில போட்டு நர்சிங் பண்ண படிப்பா, அவ கையால நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னோடனே பாரதி பிரணமாதாஜி சொல்றாங்க, இன்னைக்கு அவ போயிட்டு நர்சிங் பண்ணிட்டு வந்தானா நாளைக்கு நமக்கு தான் சேவை பண்ணுவா, அதனால அவ போகட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு நல்ல அழகான பிளாங்கெட் கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஹாஸ்டல். அங்கேயும் போய் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் அம்மா அனுப்பியிருக்காங்க, சுதிராதி அனுப்பியிருக்காங்கன்னு 2 வருஷம் ட்ரைனிங் முடிக்கிறாங்க. ஆனா முடிக்கிற நடுவுல லீவுக்கும் எங்கேயும் விட மாட்டாங்க. துர்கா பூஜைக்கு அம்மா வேலூர் மட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களால இருப்பு கொள்ள முடியாது, கடைசி அங்க சண்டை போட்டு நான் போவேன்னு சொல்லி வந்துருவாங்க. சுதிராதி சொல்லுவாங்க, நீ துர்கா பூஜை பூரா முடிச்சுட்டு போ, நீ போகாத அப்படின்றவாங்க. அப்ப லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்வாங்க. நான் லெட்டர் அனுப்பிடுறேன், நீ இப்போ லீவ் போட்டுறேன்ருவாங்க. இவங்க லீவ் போட்டிருப்பாங்க, ஆனா சுதிராதி லெட்டர் கொடுக்க மறந்துடுவாங்க. அங்க போய் ஒரே பிரச்சனையாகும். திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் திரும்ப போய் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வருவாங்க. அம்மா கூட கல்கட்டால இருக்காங்க. அப்ப இது ராதுக்கு பிரெக்னன்சி டைம். அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அம்மா இது கோல்பரால ஜெகதம்பா ஆசிரமத்துல தனியா வச்சு அவளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சத்தம் கூட அவளால கேட்க முடியாது, கத்துன்னு கத்துவா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். சரத் மகாராஜ் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சரளா தேவியை அனுப்புறாங்க. சரளா தேவி பார்வல ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அமைதியா பொறுமையா அவளை அவங்கள டீல் பண்ணி அவங்களோட இது பண்ணுவாங்க. பிரெக்னன்சி அப்ப ஹெல்ப் பண்ணி அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அப்போ அவங்களோட இது முடியவும் பிற்காலத்துல யாராவது நம்ம புக்ல படிக்கிறோம், ராது எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் அம்மா வந்து பாரதி பிராண மாதாஜிட்ட யாராவது கேட்டாங்கன்னா ராது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நாளும் அவ இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா அப்பா மாயையின் ரூபம் அதனால அது பண்ணாலே தவிர பாருள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி பாரதி பிராண மாதாஜி இது பண்ணுவாங்க. அம்மா எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்போ பாரதி பிராண பாருளோட இது முடியவும் திரும்ப நிவேதிதா ஸ்கூல்ல எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆகுது. அதனால அவங்க திரும்ப நிவேதிதா ஸ்கூலுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. வந்து அவங்க என்ன பண்றாங்க, சிஸ்டர்கிட்ட என்னெல்லாம் படிச்சாங்களோ நீட்டிங், டெய்லரிங், எம்ப்ராய்டரி என்னென்ன படிச்சாங்களோ அதெல்லாம் தன் கை தொழிலா பண்ணி அதை வித்து அந்நியாரம் நிவேதிதா ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் அம்மாவோட உடல்நிலை பாதிக்கப்படுது. அம்மாவோட முழு சேவைக்கு வந்துடுறாங்க. அம்மாவோட சேவையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அம்மாவோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகுது. அடுத்தடுத்து ஜுரம் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகல. அடுத்தடுத்து ஜுரம் வருது. அம்மா ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாரதி பிராண மாதாஜிக்கு தெரியுது இனிமேல் அம்மா நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால ஒரு நாள் அம்மா தனியா இருக்கிறப்ப அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்கம்மா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்கம்மா, என்னால தனியா இந்த உலகத்துல இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, என்ன சரளா நீ என்கிட்ட தான் வருவ, எப்பனாலும் நீ என்கிட்ட தான் வருவ, என்னோட வேலை கொஞ்சோண்டி இருக்கு அதை மட்டும் பண்ணிடுவாமா அப்படின்னு சொல்லி அந்த அன்பான குரல்ல சொன்னதுனால அம்மா அன்புக்கு பணிஞ்சு சரின்றாங்க. அம்மாவோட வாழ்க்கையில நம்ம கடைசி பார்த்துருக்கோம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம அப்ப அவங்க லிக்விட் டயட் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஜுரம் இருக்கிறதுனால அடிக்கடி அந்த தெர்மாமீட்டரை வச்சு அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எடுக்கணும். அது வந்து பாரதி பிராண மாதாஜி பொறுப்புல விடுது. ஒரு சில நேரம் நல்லா இருந்தா அம்மா லிக்விட் சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் அதை தெர்மாமீட்டரை வைக்க விடுவாங்க. ஒரு சில நேரம் கோவம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, எப்ப பாரு உனக்கு ரெண்டே வேலை, ஒண்ணு வாயில இதை சாப்பிடுன்னு சொல்லுவா, அல்லது வக்குலுக்குள்ள வந்து தெர்மாமீட்டரை நுழைச்சி எனக்கு கஷ்டம் கொடுக்குற அப்படின்வாங்க. ஒரு சில நேரம் சாப்பிடாட்டினா நான் சரத் மகாராஜை கூப்பிடுறேம்மா அப்படின்னு சொன்னா பயந்துருவாங்க. பயந்துட்டு உடனே என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டுருவாங்க. ஒரு நாள் ரொம்ப பிடிவாதமா, சரத் யாரு நீ கூப்பிடு, நான் அவனுக்கு பயந்துருவேன்னா என்ன, கூப்பிடேன் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரத் மகாராஜை கூப்பிட்டுறாங்க. வேற வழியே இல்லை, ராத்திரி ஒண்ணுமே சாப்பிடல. அதனால கடைசி போய் பாரதி பிராண மாதாஜி சரத் மகாராஜை கூட்டிட்டு வர்றாங்க. சரத் மகாராஜ் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடையும் அம்மா குழஞ்சிடுறாங்க. அப்புறம் அம்மா சொல்றாங்க, சரத் மகாராஜ் சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்கம்மா, மொத்தமா சாப்பிட முடியாட்டினா உங்க உடம்பு நல்லா ஆகணும்லம்மா, நீங்க நல்லா இருக்கணும்லம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னோடனே சரத் மகாராஜ் அப்படியே அம்மா வந்து பாரு அவன் எவ்வளவு அன்பா சொல்றான், நீ என் வாயில ஊத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னா, சரத் மகாராஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அம்மா சரத் மகாராஜ் முன்னாடியும் முக்காடு போட்டுட்டு தான் இருப்பாங்க. இது என்ன, நான் என்ன அவங்க மாமியாரா, எப்ப பாரு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரத் மகாராஜுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருந்துச்சு, அம்மாவுக்கு வந்து சேவை பண்ண முடியலையே அப்படின்னு. அந்த ஏக்கத்தை அன்னைக்கு ராத்திரி வந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ சரத் மகாராஜ் கொடுக்க பாலை குடிச்சிட்டு அமைதியா படுத்துடுறாங்க. அப்ப மறுநாள் சரளா தேவிக்கு தோணுது, அப்ப நம்ம சொல்ற சேவை வந்து சரியில்லையோ என்னமோ அம்மா, அதனால அதை ஏத்துக்கிட முடியலன்ட்டு மறுநாள் என்ன செய்யறாங்க, காலையில போய் சரத் மகாராஜ்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே, இனிமேல் நான் அம்மாவை பார்த்துக்கல, அம்மா என்னோட சேவையில கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்களே பார்த்துக்கோங்க மகாராஜ், நான் கங்கையில துணி துவைக்க போறேன்னு சொல்லி கங்கைக்கு துணி துவைக்க அம்மாவோட துணியெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. காலையில எந்திரிச்சு அம்மா பாக்குறாங்க, சரளா இல்ல, வேற யாரோ வந்து பால் கொடுக்க வர்றாங்க. என்னம்மா சரளா என் மேல கோச்சிட்டு போயிட்டாளா, அவ எங்க போனான்னு அம்மா தவிக்கிறாங்க. உடனே சரளா தேவி வரையும், நான் கோவத்துல ஜுரம் வந்துருச்சுலம்மா, ஏதோ சொல்லிட்டேன், அதை போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அன்பு மலையை பொழிஞ்சு அந்த இதையும் அம்மாட்ட இருந்து இது பண்ணிடுறாங்க. அம்மா 1920 ஜூலை மாசம் மகாசம்மதி அடைகிறாங்க. அப்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப சுதிராதி என்ன செய்யறாங்க, நவம்பர் மாசம் துர்கா பூஜையோட லீவ் கிடைக்கையும் அவங்க வந்து பாரதி இவங்க சரளா தேவியை கூட்டிட்டு காஷி போறாங்க. காஷிக்கு போயிட்டு திரும்பிட்டு வர்றப்ப அப்பெல்லாம் என்னமோ ட்ரெயினோட சிஸ்டம் வேற மாதிரி இருக்குமா, அந்த லாக் போட மறந்துருப்பாங்க. இவங்க பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றப்ப அந்த ட்ரெயின் ஜெர்க்கிங் ஆனதுல அந்த ட்ரெயின் இது கதவு திறந்துரும். அந்த கதவு திறந்ததை பார்க்காம இவங்க வெளியே வந்துடுவாங்க. அந்த ஜெர்க்கிங்ல அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடும். இவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, யாரும் வரலையேன்னு வந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ட்ரெயின் இது பண்ணி பிளட் கிளாட் ஆகி அவங்க வந்து கொஞ்ச நாள் இறந்துருவாங்க. அவங்களும் இறந்தோடனே சுதிராதிக்கு ரொம்ப சரளா தேவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரத் மகாராஜ் கிட்ட வந்துருவாங்க. சரத் மகாராஜ் 1922ல ஜெகதாத்ரி பூஜை பொறுப்பை பூரா அவங்கள டைவர்ட் பண்றதுக்காண்டி பாரதி பிராண மாதாஜி கொடுக்குறாங்க. எல்லா இதையும் அவங்க சிறப்பா பண்றாங்க. 23ல வந்து அம்மாவோட கோயில் ஜெயராம் பாட்டியில இது பண்றாங்க.
அந்த இதுக்கு வந்து ஜெயராம் கோபால் யோகின்மா கோபால்மா எல்லாரும் போடுறாங்க. எல்லாரும் கூடயும் போய் அப்போ கொஞ்சம் மனசு டைவர்ட் ஆகிறாங்க. அப்புறம் யோகின்மாக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. 1924 தோல் பூர்ணிமா அன்னைக்கு யோகின்மாட்ட சொல்கிறாங்க, இப்படி நான் வந்து சரளாக்கு சன்னியாசம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அன்னைக்கு நைட்டு அவங்க வந்து காலையிலேருந்து உபவாசம் இருந்துட்டு நைட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து ஸ்ரீ சாரதான் பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ யோகின்மா சொல்கிறாங்க, எங்களால் வாய் குளிர கூப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பாரதின்ற பேர் கொடுக்குறாங்க. அப்போ அவள் இனிமேல் சன்னியாசம் போடுவாளா அப்படின்னு சொன்னேன். இப்போதைக்கு தேவையில்லை, ஒரு நாள் அதற்குரிய தேவை வரும், அன்னையிலேருந்து போடுவா. இப்போ வந்து அவள் எப்பயும் போல நார்மல் லைஃப்பில் இருக்கட்டும்ன்றாங்க. இப்போ யோகின்மாவோட ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு வருது. இவங்க எப்பயும் போல போய் யோகின்மாட்டம்மா நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னேன். யோகின்மா திட்டுறாங்க, உன்னோட வாழ்க்கையின் லட்சியம் அம்மாவை அடைகிறது, அம்மாவை அடையாம நீ போகக்கூடாது. என்னோட மனசு ஆழத்துல இருந்து நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், நீ இறைவன் துதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போவ அப்படின்றாங்க. கோலாப்மா ஜூன் மாசம் இறந்துடுறாங்க. யோகின்மா வந்து டிசம்பர் மாசம் அடுத்தடுத்து எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரே சப்போர்ட் சரத் மகாராஜ்கிட்ட வந்து அதே மாதிரி அழுகுறாங்க. அப்ப சரத் மகாராஜ் சொல்றாங்க, இவ்வளோ நாள் எனக்கு கவலை இருந்துச்சு சரளா மேல, நீ யார் உன்னை பார்த்துக்குவான்னு. ஆனா இப்போ வந்து எல்லா பொறுப்பையும் அம்மாவும் குருமராஜும் உனக்கு அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதை என் அனுபூதியில பாக்குறேன். அதனால இனிமேல் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, என்ன உன்னை வச்சு எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீ அம்மாவுக்கு வந்து இந்த மனித உடல்ல சேவை பண்ண, இனிமேல் அவங்களோட தெய்வீக தன்மையை உணரு. அப்புறம் உலகத்துக்கு வந்திருக்க நாயும் இது நிறைய மாதிரி நீ இறக்கக்கூடாது, ஒரு சின்னத்தை வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. சரத் மகாராஜ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க காஷிக்கு போயிருவாங்க. 27 இருந்து 52 வரைக்கும் 28 வருஷம் தவ வாழ்க்கைனா அமைதி. ஒரு தடக்கையோ 2 தடக்கையோ தான் கல்கட்டாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டட் லைஃப், வேற எந்த ஒரு பக்கமும் இல்லை. ஒரு தடக்க நிர்பய பிராண மாதாஜி வந்து காஷியில் அவங்கள பார்க்க போயிருந்தாங்களாம். அப்போ பழக்கமாக இருக்கிறப்ப முதல்ல பார்க்க போயிருக்காங்க. அப்புறம் டெய்லி கிளாஸ் சும்மா வாங்க நம்ம எல்லாம் கிளாஸ்க்கு சேவா பக்கத்துலே, காஷிக்கு பக்கத்திலே தான் ராமகிருஷ்ண மடத்து பக்கத்திலே தான் சேவா கொட்டீரில் இருப்பாங்க. ஒரு நாள் கூப்பிட போகிறாங்க. உடனே சுஸ்ரீ, நிர்பய பிராண மாதாஜி பேர் வந்து சுஸ்ரீ நீ கொஞ்ச நேரம் உட்காரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் பெருக்கிறது துடைக்கிறது எல்லாம் தொடச்சிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமா வீடு கிளீனா இருக்குமா, ஏமா திரும்ப திரும்ப கழுவுறீங்க, வாங்க கிளாஸ்க்கு லேட் ஆயிடும் போவோம் அப்படின்னு. நீ என்ன அம்மாவை படத்துலையா பாக்குற, அவங்க நிஜமா இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போக வேண்டாம், நீ உனக்கு லேட் ஆச்சுன்னா நீ இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப மாதாஜி அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து குருமராஜ படத்துல குருமராஜா இருக்காருன்றத பார்க்கணுமே தவிர படமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 28 வருடம் தவ வாழ்க்கை முடியுது. இங்க வந்து ராமகிருஷ்ண மட்ல நிறைய திருச்சூர், அங்க கல்கட்டாலே 2-3 இடத்துல எங்க முக்தி பிராண மாதாஜி, இப்படி பெரிய பெரிய மாதாஜிலாம் ஒவ்வொரு குரூப்பா ஒவ்வொரு ஆசிரமத்துல அவங்கவுங்க வந்து பெண்கள் வந்து நாங்க துறவி ஆக போறோம்னு சொல்லி ராமகிருஷ்ண மட்டுக்கு அண்டர்ல வர்றாங்க. அப்போ வந்து முக்தி பிராண மாதாஜி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாங்க, பெண்கள் இப்ப வந்து சுதந்திரம் அது இதுன்னு கேட்கறாங்க. முக்தி பிராண மாதாஜி எழுதின ஆர்டிக்கிள் இது வந்து பெண்களுக்கு வந்து சந்நியாசம் அப்படின்ற ஆர்டிக்கிளை எழுதி உத்போதன் புக்லேயே பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது உத்போதன் வந்து ராமகிருஷ்ணா மட்டு பப்ளிஷ் பண்ற புக்லேயே பப்ளிஷ் பண்றாங்க. அதுல பெண்களுக்கு சந்நியாசத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து குருமராஜ் வரைக்கும் இது காட்டுறாங்க, உதாரணம் காட்டுறாங்க, யாருக்கெல்லாம் சந்நியாசம் கிடைச்சிருக்கு என்னன்னு சொல்லி உதாரணம் காட்டுறாங்க. அப்ப ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, இத்தனை பெண்கள் எப்படி நீங்க தனியா இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரையும் எல்லாரும் ஒன்னா ஒரு என்டைனி சிஐடி ஆசிரமம் அங்கனுக்குள்ள வந்து ஒரு வீடு எடுத்து எல்லாரும் ஒன்னா இருந்து வாழ்ந்து காமிக்கிறாங்க. அப்ப ஒரு வருஷம் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் இப்ப வேலூர் மட் வந்து டிசிஷன், சுவாமிஜியோட கனவு நினைவாகக்கூடிய நாள் வந்துருச்சு, இப்ப அதை நம்ம நிறைவேற்றியே ஆகணும்னு சாரதா மடத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்றாங்க. ட்ரஸ்டீஸ்குள்ளேயே அங்க 2 விதமா ஒருத்தவங்க வந்து ஆரம்பிக்கலாம், பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஒருத்தவங்க அப்போஸ் பண்ணி பேசினாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, ராமகிருஷ்ண மடம் ஆரம்பிச்சாங்க, அப்ப 16 துறவி சீடர்கள் இருந்தாங்க, குருமராஜோட துறவி சீடர்கள் இருந்தாங்க. இப்ப சாரதா மடத்துக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்கையும் சங்கரானந்த மகாராஜ் சொல்றாங்க, சரளா தேவி.
அம்மாவோட கைடன்ஸ், சரத் மகாராஜ், யோகின்மா, கோலாப்மா, கோபாலேர்மா, நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா, இத்தனை பேரோட கைடன்ஸ்ல வளர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களால முடியும் அப்படின்றாங்க. அப்ப சரளா தேவியை கூப்பிட்டு விட்டு அப்ப அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு நான் படிக்கல, இப்ப வர்றவங்க எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க, என்னால முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ அம்மா கூட எப்படி இருந்தியோ, யூ லீட் த லைஃப், யூ ஷோ த லைஃப், நீ வாழ்ந்து காட்டு அப்படின்றத மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் அம்மாவோட பிறந்த நாளோட சாரதா மடம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப வந்து எப்படி அவங்க வந்து அம்மா கிட்ட வாழ்ந்ததை வாழ்ந்து காமிச்சாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 சம்பவம் சொல்றேன். லிவிங் பிரசன்ஸ் ஆஃப் காட், நம்ம வந்து நம்ம கூட இறைவன் இருக்காரு. அப்ப இறைவன் நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம அப்பா அம்மாக்கோ நம்ம சாப்பாடு போட்டோமோ அதே மாதிரி இறைவனை பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. இப்ப யாராவது பழம் கட் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு வந்து யாராவது பழம் பெரிய பழமா பீஸ் பெருசா போயிட்டாங்கன்னா அன்னைக்கு இப்படி பழத்தை எடுத்துக்கிடுவாங்களா, எடுத்துட்டு ஆண் வாயை திறந்துட்டு, இன்னைக்கு குருமராஜ் இவ்வளோ பெருசா வாயை திறக்க வேண்டியதாயிடுச்சு, அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது நீங்க இவ்வளவு பெரிய பழத்தை இவ்வளவு பெருசா கட் பண்ணிட்டீங்க, சின்னதா கட் பண்ணி அவர் எளிமையா வேகமா சாப்பிடணும், கஷ்டப்படாம சாப்பிடணும், அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்புறம் நம்ம வந்து என்ன செய்வோம், நல்ல நாள்ல எல்லாம் நிறைய ஊதுபத்தி பொருத்தி சாமிக்கு முன்னாடி வைப்போம். அப்படி வச்சாலே பாரதி பிராண மாதாஜி சொல்லுவாங்களாம், வைக்கிறீங்களே அவருக்கு மூச்சு திணறுமே, கண்ணு காந்துமே, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்வாங்க. அப்புறம் நம்ம வந்து மற்ற நேரம்லாம் காத்து ஜன்னல் திறந்திருக்கும், கதவு திறந்திருக்கும், நெய்வேத்தியம் பண்றப்ப எல்லா கதவு பூட்டிடுவோம்ல, அதனால அந்நியாரம் சொல்லுவாங்களாம், கொஞ்சம் சென்ட் கம்மியா இருக்கிறதுக்கு அந்த கம்மியா இருக்கிற 2 தூக்கு சின்னதா பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலயும், அதாவது இறைவன் இருக்காரு, அவருக்கு நம்ம படைக்கிறோம் அப்படின்றத அனுபூதியில காமிச்சாங்க. அப்புறம் பெருக்குனா சொல்லுவாங்களா, எல்லா இடத்துலயும் பெருக்குங்க, பெருக்குமாறு பட்டு படியே பெருக்குங்க, தூசி இருந்தா குருமராஜ் நடந்து வர்றப்ப காலில் படும், அந்த தூசி படும் அப்படின்ட்டு. அப்புறம் வாஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம், முன்னாடி போய் தெரியிற மாதிரி பூக்கள் வைப்போம் வாஸ்ல, அது பாரதி பிராண மாதாஜிக்கு துப்புரவா பிடிக்கிறேன், என்ன நீ பாக்குறதுக்கு மட்டும் வாஸ் வைக்கிறேன், குருமராஜுக்கு இலையை மட்டும் காமிக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் வாஸ் பூ தெரியிற மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, வாஸ் யாராவது அப்படி பண்ணியிருந்தாலே பாரதி பிராண மாதாஜி கோவப்படுவாங்களாம். எல்லா பக்கமும் பூ வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்து செருப்பும் கொடையும் பிடிச்சதே கிடையாதான் சாரதாம்மா, அதனால வாழ்க்கையில எங்கேயுமே கொடையும் பிடிக்கல, செருப்பும் போடல, மழை பெஞ்சாலும் அந்த நனைஞ்சுக்கிட்டே தான் போவாங்களாம், செருப்பும் போடாம தான் இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து ஒரு நாள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதி பிராண மாதாஜி. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கொண்டக்கல்லன்னு சொல்லுவாங்களே சோளா, அதுவும் இஞ்சி ஆதா, வைகாலி மாசத்துன்னா வைகாசி மாசத்துல அந்த ரொம்ப சூடா இருக்குன்றதுனால அந்த சோளாவை வந்து நனைய வச்சு அது மறுநாள் காலையில குருமராஜுக்கு இஞ்சியும் அதுவும் கொடுத்தா உடம்புக்கு குளிர்ச்சின்றதுனால அதை டெய்லி கொடுப்பாங்க வைகாசி மாசம். அன்னைக்கு காலையில அவங்க எந்திரிச்சதுல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த சோளா அந்த இஞ்சி அந்த நினப்பா வந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்க வந்து ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க, யார் அந்த பக்கம் வந்தாங்களோ அந்த பிரம்மச்சாரியை கூப்பிட்டு சொல்றாங்க, கீழே போய் பாரு, இன்னைக்கு இஞ்சும் சோளாவும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அம்மா நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால ஜபமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே குருமராஜ் சேவையில வந்து பார்த்தா அன்னைக்கு வந்து அந்த பழத்தோட அது கொடுக்காம இருந்துச்சான். அப்ப திரும்ப வந்து அம்மா சொல்லி விட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிச்சூர்ல தான் அம்மாவை நடுவுல வச்சாங்க. வீரபிராண மாதாஜி வந்து பெரிய கோவில் கட்டிட்டு அம்மாவை பாரதி பிராண மாதாஜியை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அம்மாவை நடுவுல வைக்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் குருமராஜ் பக்கத்து நடுவுல இருப்பாரு, சாரதா மடத்துல முதல்ல சாரதாமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வீரபிராண மாதாஜிட்ட. அப்புறம் கல்கட்டா மடத்துலயும் புது மந்திருக்கு திறக்கிறப்ப அம்மா தான் நடுவுல வச்சாங்க. இதோட ஒரு சம்பவம் இருக்கு. ஸ்ரத்த பிராண மாதாஜி எங்களோட 3rd பிரசிடென்ட் மாதாஜி ராமகிருஷ்ண மட்டுக்கு போயிருந்தாங்களாம். அப்ப மகாராஜ் கேட்டாங்களா, நீங்க அம்மாவை நடுவுல வச்சிருக்கீங்க, அம்மா என்ன சந்தோஷமா பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா சந்தோஷப்பட்டாங்களான்னு தெரியாது மகாராஜ், ஆனா குருமராஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாங்களாம். அது அப்புறம் இது இனிஷியேஷன், நம்ம வந்து பூ வாங்கிட்டு போறோம் கோயிலுக்கு போறப்ப என்ன செய்வோம், அந்த பூ அம்மாவுக்கு எங்க வைக்கிறாங்க, பாதத்துல வைக்கிறாங்களா, கழுத்துல மாலை போடுறாங்களா, கையில போடுறாங்களா, நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு பக்தர் வந்து இனிஷியேஷன் எடுக்க வந்திருக்காங்க, தீட்சை எடுக்க வந்திருக்காங்க. அவங்க பூவு பழம் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து காலங்காத்தால கிளம்பி வந்திருக்காங்க. அப்ப அந்த பழம் வந்து பூ வந்து நசுங்கிருச்சு, பழம் எல்லாம் மேல வச்சதுனால பூ கொஞ்சம் நசுங்கிருச்சு. அன்னைக்கு தாக்கூர்கர் யாரு பண்ணாங்களோ அந்த பிரம்மச்சாரிணி மாதாஜி என்ன பண்ணிப்பா, அவங்க பெரிய மாதாஜி, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு
நல்ல ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து அழகாக பூ எடுத்து பறிச்சுட்டு வந்தாங்களாம். வந்து தீட்சைக்கு வச்சுருக்காங்க, தேவி மந்திரத்தை கொடுத்துட்டு குருக்கு நமஸ்காரம் பண்ணுறப்ப பூ போடணும்ல, அதுக்கும் பூ கொடுத்தாங்களாம். அவங்க இப்படி பூவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். பார்த்துட்டே இருந்துட்டு ரொம்ப கம்பீரமாக ஆயிட்டாங்களாம். அந்த பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்களா. போனோடனே இவங்க கடைசியாக வந்து நமஸ்காரம் பண்ண வரையும் பூவை எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் எந்த பூ மாதாஜி அப்படின்னு, அவ கொண்டு வந்த பூவை எங்க அப்படின்னு, அது ரொம்ப கசங்கி போயிடுச்சு, அதனால தூர தூக்கி போட்டேன். உனக்கு அது கசங்குனது, அது அவளோட பக்தி, அவளோட அன்பு, நீ தூக்கி போட்டுட்டியா? அவ எவ்வளோ அன்பா அதை இவ்வளவு தூரம் சுமந்துட்டு வந்தா, அவ வந்து தேடி இருக்க மாட்டா அந்த பூவை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த மாதாஜி சொன்னாங்க. எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் கிடைச்சது, அதுல இருந்து இந்த தப்பை வந்து நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாதாஜி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மடத்துல வந்து சாரதாம்மா இதுலேருந்து ட்ரெடிஷனாக வருது. அம்மா வந்து துர்கா துர்கான்னு சொல்லி வழி அனுப்புவாங்க. துர்கா துர்கானா நம்ம வழியில நடக்கிற துக்கத்தை நிவர்த்தி செய்யறதுனால துர்கை அம்மனை சொல்லி பேரை சொல்லிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் துர்கா துர்கான். அப்ப அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகையும் அம்மா சொல்றாங்க, அவ வந்து துர்கை நாமத்தை சொல்லிட்டு போகல, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம மாதாஜியோட சம்பவம் ஒண்ணு சொல்லிட்டு, ரமாபிராண மாதாஜி அவங்க வந்து அப்போ வந்து கிரைண்டர் இதெல்லாம் கிடையாது. ஆட்டுக்கல்ல தான் வச்சு தோசை ஆட்டணும், எல்லாம் செய்யணும். மாதாஜி இங்கேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. போனால் ஒரு நாள் வடை சுட்டு கொடுப்பாங்க, ஒரு நாள் எல்லாத்துக்கும் தோசை சுடுவாங்க. கைத்தே ஆட்டி அத்தனை பேருக்கும், எல்லா மாதாஜிக்கும். அப்போ பாரதி பிராண மாதாஜி எல்லாரும் வந்து சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு தோசை சுட்டு வச்சுட்டு காலையில போய் தோசை சுடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டை இப்படி திறந்தாங்களா, மாவு பிளேட்டை திறக்கையும் ஒரு பள்ளி வந்து பட்டுன்னு தோசை மாவுல உளுந்து போயிடுச்சான். அவங்களுக்கு அப்படி கவலை, இப்ப குருமராஜுக்கும் கொடுக்க முடியாதே, என்ன பண்ணன்னு சொல்லி ரொம்ப கவலையில அப்படி அம்மாட்ட அழுதுகிட்டு இருக்காங்களாம். ஒரு நாளும் பாரதி பிராண மாதாஜி கீழே வர்ற டைமே கிடையாதான். அவங்க கரெக்டா கீழே அந்நேரம் வந்தாங்களாம். என்ன சீதா இப்படி கன்னத்துல கைய வச்சு உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே மாதா, அம்மா இப்படி கீழே பள்ளி விழுந்துருச்சேம்மா. ஒன்னும் இல்லை, அது எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல இருக்க மாவை மட்டும் எடுத்து போட்டுட்டு நீ தோசை சுடு அப்படின்ட்டாங்களாம். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாதாஜிக்கு எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்தேன். அம்மா எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்காங்கன்றத. அப்புறம் பாரதி பிராண மாதாஜியோட ரூட்டீன் எல்லாம் டைமோட டைம் செட் ஆயிருக்கும். அவங்க இப்ப இந்த வேலை, இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னா இந்த டைம்னு நம்ம கெடியாரத்தை செட் பண்ணிக்கலாம். அவங்க மேல பழம் கட் பண்ண வர்றாங்க அம்மாக்குன்னா அவங்க அந்நியார டைம், அப்படியே வாழ்க்கையை வந்து கடியாரத்தோட சேர்த்து அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு தவ வாழ்க்கை வந்து அவங்களோட இதுல இருந்துச்சு. 1973 25 ஜனவரி வந்து சுவாமிஜியோட பிறந்த நாள், கடைசி பிறந்த நாள் அட்டன் பண்றாங்க. அன்னைக்கு அவங்களால போக முடியல. யாரு பாட்டு பண்ணா, யார் லெக்சர் பண்ணா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட உடம்பு டிட்டோரியேட் ஆகுது. எங்களோட வைஸ் பிரசிடென்ட் மாதாஜி தயாபிராண மாதாஜியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாள் பார்க்க சொல்றாங்க. யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா. அவங்களும் வந்து உட்காந்து நாளை பார்த்துட்டு இது இதுன்னு சொல்லிட்டே போனாங்களாம். 30ஆம் தேதி ஏகாதேசிமா அப்படின்னு சொன்னேன். சரி மூடி வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டாங்களாம். அந்த 30ஆம் தேதி கரெக்டா அவங்க வந்து தன்னோட லாஸ்ட் பயணத்துக்கு தேர்ந்தெடுத்த நாள் அன்னைக்கு காலையில சிவோகம் தத்துவமசி, அதாவது பிரம்ம ஜானம் அடைஞ்சதுனால அவங்க பிரம்ம வாக்கா சொல்லிட்டு அவங்க வந்து இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட வாழ்க்கையில நடந்தது. ஒரு நாள் வேதாந்த பிராண மாதாஜி எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் கிளாஸ்ல இந்த வார்த்தையை சொன்னாங்க. அவங்க வந்து வேலூர் மாவட்டத்துக்கு போனாங்களாம். அதுக்கு முந்தின நாள் கிரகணம். நீங்க கிரகணத்துக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னோடனே, தொடப்போம், இது பண்ணுவோம், எல்லாத்தையும் கழுவுவோம், எல்லாத்துலேயும் இது போடுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு தண்ணியிலலாம் இது போட்டு வச்சுருவோம். அப்புறம் நிவேதனை பூரா ரூம் எல்லாம் திரும்ப கழுவிட்டு தொடச்சிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். குரு மகாராஜ்க்கு ராத்திரி நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். உடனே மகாராஜ் சொன்னாங்களா, அம்மா கூட பூடிகளா வயசான கிழவிகளா இருந்தாங்கல்ல, அந்த கிழவிகள் கூட பாரதி பிராண மாதாஜி இருந்ததுனால அந்த ட்ரெடிஷன் சாரதா மடத்துல அப்படியே வந்துருச்சு அப்படின்னாங்களாம். அது வரைக்கும் கூட நான் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணேன்னா என்னன்றது எனக்கு மனசால ஃபாலோ பண்ணல, இங்க மடத்துல இதை பண்ணணுன்றதுனால பண்ணேன். என்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டேனோ அப்ப எனக்கு தெரிஞ்சது இது வந்து அம்மாவால அங்கீகரிக்கப்பட்ட, அப்ப அம்மா சொல்லியிருப்பாங்க இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அம்மா பார்த்து அம்மாவால அங்கீகரிக்கப்பட்ட ரூல்ஸ் அப்படின்றதுனால அன்னைக்குல இருந்து ரொம்ப ஸ்ரத்தையோட அதை பண்ணுவேன். இப்ப பாரதி பிராண மாதாஜி நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் குருமராஜோட லைஃப் பிரசன்ஸை நம்ம எல்லாரும் அனுபூதியில அனுபவிக்கணும்ன்ற பிரார்த்தனையோட நிறைவு செய்யணும்.